ஜெய் பீம். ஜெய் பீம். உண்மை புதிதாகி நீல புலிகள் இயக்கத்தின் நிறுவனர் ஐயா டி.எம். மணி என்ற உமர் ஃபாரூக் அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்கி இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இரா புகழேந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பல்வேறு மாவட்ட செயலாளர்களே, எனக்கு முன்பாக இயக்கத்திலிருந்து ஐயா ஆர். மார்க்ஸ் அவர்களையும் மறைந்த தலைவர் உமர் ஃபாரூக் அவர்களையும் நினைவு கூறும் விதமாக உங்களிடம் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய மாநில பொருளாளர் ஐயா ஜே.பி.ஆர். அவர்களே, அண்ணன் டி.வி. பாலு அவர்களே, அண்ணன் ரமேஷ்குமார் அவர்களே, அண்ணன் பாண்டியன் அவர்களே, ஆசிரியர் தங்கராசு அவர்களே, அன்பு தம்பி ராஜ்கமல் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அருமை மாமா டிஎன்எஸ்டிசி எஸ்சி/எஸ்டி தொழிற்சங்கத்துடைய பொதுச் செயலாளர் தில்லைநாதன் அவர்களே, மிக அற்புதமாக தலைவர் உமர் ஃபாரூக் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு தத்துவார்த்த ரீதியில் முன்வைத்த அன்பு தோழர் ஜமாத்தே இஸ்லாமிக் அமைப்புடைய நிர்வாகி முகமது யூனஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் நந்திவனம் பாலா அவர்களே, வருகின்றிருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தோழர் கபாலி அவர்களே, வழக்கறிஞர் அண்ணன் சரவண பாண்டியன் அவர்களே, சமூக ஆர்வலர் ஐயா சண்முக சுந்தரம் அவர்களே, சித்தப்பா சமூக ஆர்வலர் அண்ணாதுரை அவர்களே, சமூக போராளி ராபர்ட் மதி அவர்களே, சமூக போராளியும் நான் அவ்வப்போது வியப்பாகவும் பார்க்கக்கூடிய விஏஓ ஐயா மகாலிங்கம் அவர்களே, அன்பு தம்பி லெனின் உள்ளிட்ட போராளிகளே, நாச்சியார் கோயில் செந்தில் உள்ளிட்ட தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டுமே விருது வழங்கும் நிகழ்ச்சி நாம் நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டு நிகழ்ச்சியும் பொது நிகழ்ச்சியாகத்தான் நாம் நடத்தி வந்தோம். பொது இடத்தில் மேடை போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி அதில் விருது வழங்குவது வழக்கம். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 8 ஆண்டுகள் விருது வழங்கும் நிகழ்ச்சி நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சி அழகு நிகழ்ச்சியாக நாம் நடத்துவோம், ஐயா மார்க்ஸ் குறித்து பேச வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை குழந்தையில் இருக்கக்கூடியவர்களை உங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அண்ணன் ராஜவேல் அவரிடம் இந்த நிகழ்ச்சியிலே செய்திகளை எல்லாம் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் குழந்தையில் நடத்துவோம். நம்முடைய திருப்பனந்தாள் பகுதியிலேயே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். தலைவரை பற்றிய செய்திகளையும் பகிர்ந்து கொண்டால் இங்குள்ளவர்களுக்கு வந்து சேர்வது கிடையாது. ஆக ஒரு ஊரோடு போகிற நிகழ்ச்சியாக இது இல்லாமல் அனைவரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கும்பகோணத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தியிருக்கிறோம். எனக்கு முன்பாக சொன்னது போல ஏற்கனவே மாநாடு நடத்தினோம், அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதனால் பொருளாதார செலவால் இந்த அரங்கில் நடத்துகிறோம் என்று ஒருபோதும் என்ன தேவையில்லை. இது நம்முடைய கடமை. என்னுடைய கடமை தந்தையார் வீட்டு பணியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது. அதற்கு எந்த விலை கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். ஆக பொருளாதார சிக்கல் எல்லாம் நம்மை ஒருபோதும் முடக்கிவிட முடியாது. அதுவும் குறிப்பாக இந்த சூழ்நிலையில் நான் எதிர்பாராத விதமாகத்தான் ஐயா மார்க்ஸ் அவர்களை நான் தேர்வு செய்தேன். நான் இந்த நாட்களாக ஒரு எண்ணம் மூடியது. 10வது ஆண்டு நான் தலைமையேற்று 10வது ஆண்டு, அவர் தந்தைக்கு 10வது ஆண்டு. அந்த 10வது ஆண்டு கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் என எண்ணினேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அவருக்கு 75வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிற வாய்ப்பு இந்த வேலையில் அமைந்தது.
தமிழகத்தைச் சேர்ந்த அத்தனை பத்திரிகையாளர்களும் சமூக போராளிகளும் மனித உரிமை போராளிகளும் நடத்திய நிகழ்வில் கடந்த வாரம் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று ஐயாவை வாழ்த்தி பேசி உங்களுக்கு நாங்கள் விருது வழங்க ஏற்பாடு செய்தோம். ஆனால் 75வது வேலை அது வைர விழா பிறந்தநாள் இருக்கும் என்பதை நாங்கள் ஒருபோது எதிர்பார்க்கவில்லை என்பதை பதிவு செய்தேன். அது பொருத்தமாக அமைந்துவிட்டது. 75 ஆண்டுகள் ஒரு தன்னலமற்ற வாழ்க்கை என்பதை யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. 5 ஆண்டுகள் ஆவேசத்தில் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வேகத்தோடு பயணிக்கலாம், போராடலாம், சிறை செல்லலாம், எழுதலாம், பிறரோடு கூடி நாம் இயக்க பணிகள் செய்யலாம். ஆனால் அரை நூற்றாண்டுகளை கடந்து எந்த விதத்திலும் சமரசமாகாமல் எவ்விடத்திலும் பின்னடைவை சந்திக்காமல் தொடர்ந்து முன்னேறி செல்வது என்பது ஐயா மார்க்ஸ் அவர்களுக்கே ஒருத்தான பண்பு. உண்மையில் பேசுகிறவர்கள் சாதிக்க மாட்டார்கள். ஐயா மார்க்ஸ் அதிகம் பேச மாட்டார். அவருடைய பேச்சுக்கள் ஜனரஞ்சமாக இருக்காது. அரை மணி நேரம் உட்கார்ந்தால் பல பேர் கலைந்து சென்று விடுவார்கள். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அறிவாளிகள் பல மணி நேரம் அவர் பேசினாலும் உட்கார்ந்து கேட்கக்கூடிய செறிவு இருந்தது அவருடைய பேச்சு. ஆக ஒரு பொருத்தமான மனிதரை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அரசியலை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் விருது வழங்குகிற பொழுது பல்வேறு கூட்டல் கழித்தல் கணக்குகளை போட்டுத்தான் விருதுகளை கொடுப்பார். மனிதனாக இருக்க வேண்டும். ஒன்று அவன் வாழும் பொழுதே இருந்தவனாக இருக்க வேண்டும். அரசை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது, அதிகார மேல்களை கேள்வி கேட்கக்கூடாது, அடித்தட்டு மக்களுக்காக அவன் போராடக்கூடாது. அப்படி வாழும் பொழுதே இறந்தவனாக இருந்தால் அவனுக்கு அரசு விருது கொடுக்கும், ஆளுநருக்கு விருது கொடுக்கும். இல்லை, இறந்த பின்னும் வாழ்ந்தவனாக இருக்க வேண்டும். வாழும் பொழுது அங்கீகரிக்க மாட்டார்கள். ஐயா உமர் பாரத் போலத்தான் வாழும்போது அவர் எந்த விருதையும் பெற்றது கிடையாது. அவர் இறந்த பிறகுதான் தலைவர் விசிகா தலைவர் விருது கொடுத்தார், எஸ்டிபி விருது கொடுத்தது. மற்ற யாரும் தலைவர் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சமகால போராளிகளை வாழும் பொழுதும் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு மறைந்த பிறகு அங்கீகரிப்பது என்பது உண்மையில் அது ஒரு பாசிச நடவடிக்கை என்று சொல்லலாம். அது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அவர் பிறந்த சமூகத்தை சார்ந்து கடந்து அந்த எல்லைகளை எல்லாம் மத்துக்களை எல்லாம் மறுத்தெறிந்து யார் இந்த மண்ணில் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான பணி. அந்த பணியை ஐயா மார்க்ஸ் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார். அவர் ஒரு இயற்பியல் பேராசிரியர், நானும் ஒரு இயற்பியல் பேராசிரியர். அவரை பார்த்துதான் இயற்பியலை படிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு. சின்ன வயதில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்க வீடு முழுவதும் நிறப்பிரிக்கை புத்தகங்கள் தான் கிடைக்கும். எனக்கு அந்த எழுத்துக்கள் நீண்ட காலமா ஐயா எழுத்துக்கள் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஏன் எழுதுறாரு இவரு, யாருக்கு எழுதுறாரு, யாருக்குமே புரிய மாட்டேன்னு நான் ரொம்ப நான் எங்க அப்பாட்ட கேட்பேன், எங்க அக்காட்டெல்லாம் கேட்பேன். வீடு முழுவதும் இவருடைய புத்தகம் தான். வெள்ளை தீவுங்கிற புத்தகம் இருக்கும், இந்துத்துவத்தின் போர்முகம், இப்படி பல புத்தகங்களுடைய எழுத்துக்கள் எனக்கு புரியவே இல்லை, சொல்லாடல்கள் புரியவே இல்லை. எனக்கு நான் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தேன். அப்புறம் படிக்க எனக்கு ரொம்ப என்னுடைய சிந்தனை போக்கே மாற ஆரம்பிச்சு. எல்லாவற்றையும் கேள்வி, புனிதங்களை போட்டு உடை, எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாது, இப்படி மேலை மரபுகள், கட்டுடைப்பு சிந்தனைகள், போஸ்ட் மாடர்னிசம், பின்னவீனத்துவம், ஃபூகோ, தெரிதா, லியோதார்ட், இம்மானுவேல் காண்ட், இப்படி மேலை சிந்தனையாளர்களை எல்லாம் தமிழ் சூழலுக்கு அறிமுகப்படுத்தி இலக்கியத்தை வாசிக்கிற முறையே மாற்றியவரைய மார்க்ஸ் அவர்கள். ஒரு இலக்கியத்தை பார்ப்பது, ஒரு எழுத்தை பார்ப்பது, கடவுள் செத்து போனான், ஆசிரியர் செத்து போனான், இப்படிப்பட்ட சொல்லாடல்கள் கொண்டு வந்தாரு. நீங்க பிரமிப்பா கல்கின்லாம் பார்க்காதீங்க, பாரதியும் பார்க்காதீங்க, இப்படிலாம் பார்க்காதீங்க, எல்லாமே போட்டு உடனே கேள்விக்கு உள்ளாக்குங்க. அப்படி இலக்கிய மரபுகளை நொறுக்கியவர், ஆளுமைகளை எல்லாம் கட்டுடைத்தவர். அவருடைய பார்வையை ஒரு இளைஞன் அறிந்து கொண்டால் அவனுக்கு நிம்மதி என்பதே அவருடைய வாழ்க்கையில போயிடும். என் வாழ்க்கையில் நிம்மதி போனதே ஐயா மார்க்ஸ் ஆகலாம். எல்லாவற்றையும் கேள்வி கேட்கணும், எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. எல்லாத்தையும் பார்த்தோம்னா விமர்சனத்திற்கு உட்படுத்தணும், மேலும் மேலும் விமர்சனத்திற்கு உட்படுத்தணும். கண்மூடி கொண்டு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஃபிரெடரிக் நீட்சேவுடைய கருத்துக்கள் அவர் எழுதும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. இப்படிலாம் தமிழ்ல ஒரு சிந்தனை வரலையே, இதை யாரு அறிமுகப்படுத்துறாரு, இதை தலித் அரசியலோடு தொடர்புபடுத்தினார் அவர். அதுதான் முக்கியம். தலித் அரசியலுக்கு அந்த கோட்பாடுகளை பொருத்தி
தலித் அரசியல் குறித்து இங்கு முன்வைக்கப்படக்கூடிய எல்லா தத்துவங்களையும் கேள்விக்குள்ளாக்குனார். ஒரு ட்ரெண்ட் செட்டிங் சொல்றாங்க, அந்த ட்ரெண்ட் செட்டிங் தமிழ் சொல்ல உருவாக்குவார் ஐயா மார்க்ஸ் அவர்கள். ஆக தலித் அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எல்லோரும் செல்லும் திசையில் பயணிப்பதா? தலித் அரசியல் கிடையாது, எதிர் திசையில் பயணிக்கணும்னு சொன்னாரு. எல்லோரும் ஈழ அரசியல் பேசினாங்க, ஆனால் ஈழத்தில் சாதி கொடுமை இருக்கிறது என்பதை சொன்னவர்கள் ஐயா மார்க்ஸ். தமிழ் ஈழத்தில் தலித்துகள் நிலையில தலைவர் டிஎம் ஒரு பெரிய கட்டுரை எழுதினார். போய் இணையத்தில் உட்கார்ந்து நிறைய செய்திகளை தொகுத்து கொடுத்துனாங்க. கேட சொன்னார், எங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு. யாருக்கும் அந்த சிந்தனை தோணவில்லை. எல்லோரும் ஈழத்தின் பக்கம் சிந்தித்த பொழுது அந்த ஈழத்தில் சாதியால் தீண்டாமையால் ஒடுக்கப்படுவதை சிந்தித்தவர்கள் ஐயா மார்க்ஸ் அவர்களும் டிஎம் உமர் ஃபாரூக் அவர்களும். இதுதான் தலித் அரசு. அவர் தலித்தாக பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் தலித்தாக சிந்தித்தவர். பெரியார் சொல்லுவாங்க, பெரியார் பெண்ணாக பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் பெண்ணாமல் பிறக்காமல் போன ஒரு பெண்ணியவாதி ஒரு பெண் பெரியார் என்று சொல்லுவாங்க. அப்படி தலித்தாமல் பிறக்காமல் போன ஒரு தலித் ஐயா மார்க்ஸ் அவர்கள். எழுத்துக்களை பாருங்க, இந்த மக்களின் மீது ஒரு கரிசனமா இருக்கும், ரொம்ப கரிசனமான எழுத்துக்களை முன்வைப்பார். இன்னொன்னு, எல்லோரும் அவரவர் நிலையிலிருந்து தான் கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஐயா மார்க்ஸ் அவர்கள் மக்கள் நிலையிலிருந்து முன்வைப்பார். நாங்க பெரிய புரட்சிகரவாதி சொல்றோம்ல, மரியாதைக்கு பல பேர் சந்திச்சிருக்கோம். தந்தையார் இஸ்லாத்தை ஏற்ற போது எல்லோரும் விமர்சித்தார்கள். எல்லாம் மார்க்சிய பார்வை, மதம் ஒரு அபின் என்பது மார்க்சிய பார்வை. மதம் ஒரு அபின் என்று சொல்லக்கூடிய பேசக்கூடிய அந்த சித்தாந்தவாதிகள் திரும்ப ஊர்க்காரன் ஊர்ல தான் இருப்பான், சேரிக்காரன் சேரியில் தான் இருப்பான். போராட்டம் நடத்துவார்கள், கூலி உயர்வு போராட்டம் நடத்துவார்கள். போராட்டம் முடிந்து சேரிக்காரன் சேரிக்கு வந்ததும் ஊர்க்காரன் ஊருக்கு போகணும். ஒரு சித்தாந்தம் நீண்ட நாட்கள் இணைந்து வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க. ஆக இவர்களுக்கு இந்த சமூக அமைப்பில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வழியாக மதமாற்றம் என்பது இருந்தது. பிற மதங்களை ஏற்பது அந்த அம்பேத்கர் பௌத்தத்தை முன்வைத்தார். ஆக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் மதம் ஒரு அபின் என்று மார்க்சியவாதிகள் கற்பிப்பது கிட்டத்தட்ட மதவாதிகள் கற்பிப்பதை போன்றதே என்ற கருத்தை முன்வைத்தவர்கள். நீ மதம் ஒரு அபின் என்று சொல்லி திரும்ப சேரிய நீடு எங்களோடு சேர்ந்து போராடு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா டிஎம் சார் சொன்னார், மதம் ஒரு அபின் என்று வலியுறுத்தினால் மார்க்சியம் ஒரு அபின் என்று நான் சொன்னார் இடத்துல. அதான் மார்க்சை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மார்க்சிஸ்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், பெரியாரிஸ்டுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை கடைபிடிப்பவர்கள் மீது விமர்சனத்தை ஐயா உமர் ஃபாரூக் முன்வைத்தாரே ஒழிய தத்துவத்தின் மீது விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. அப்ப ஐயா மார்க்ஸ் அப்படிதான். மார்க்சியம் என்பது ஒரு இறுகி போன ஒன்றாக கேள்விகளுக்கு வாய்ப்பற்ற ஒரு மார்க்சியமாக இந்த மண்ணில் உருவாகி வருவதை எதிர்த்து அவர் ஒரு குரல் எழுப்பி அதிலிருந்து விடுவித்துக் கொண்டு எளிய மக்களுடைய அந்த போராட்டங்களோடு இயக்கங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர் ஐயா மார்க்ஸ். என் தந்தைக்கும் அவருக்குமான அந்த தொடர்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் ரொம்ப சின்ன வயதா இருந்தேன். எங்க வீட்டில் நிறைய புத்தகங்கள், அவருடைய புத்தகங்கள் இருக்கும். மருத்துவ ஹோமியோபதியை பற்றி எழுதுவார்கள். ஹோமியோபதி என்ன சொல்றதே எனக்கு புரியவே இல்லை. மாற்று மருத்துவம் ஹோமியோபதியை பற்றி அவர் எழுதினார். கல்வியை பற்றி, மாற்று கல்வியை பற்றி, மாற்று பாலினங்கள் குறித்து அவருடைய கரிசன பார்வையை முன்வைத்தார். தலித்துகள், பெண்கள், வலியவர்கள், விளிம்பு நிலை மக்கள், இப்படி எல்லோரையும் பற்றி ஒரு மனிதனால் சிந்திக்க முடியும். ஒரு சாதியால் ஒடுக்கப்படுவோம், சாதியை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு இயல்பான ஒன்று. சாதி ஒடுக்குமுறை சாராதவன் எல்லாவற்றையும் சிந்திப்பது என்பது அது இன்னொரு வகை. ஆக சாதி ஒடுக்குமுறையை சந்திக்காத ஒரு மனிதர் சாதி ஒடுக்குமுறை பற்றி பேசினார், தீண்டாமை கொடுமையை பற்றி பேசினார், பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பேசினார், அரச ஒடுக்குமுறையை பற்றி பேசினார், பெருந்தேசியங்களுடைய வன்முறையை பற்றி பேசினார். இந்து தேசியம், இந்துத்துவ தேசியம், தமிழ் தேசியம் என்று இந்த பெருந்தேசியங்களுடைய அந்த கதையாளர்களை மொத்தமாக அவர் கேள்விக்குள்ளாக்கினார். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய குரலையும் தனியாக எழுப்பினார். தமிழ் தேசியத்துடைய குரலில் தலித்துகளுடைய குரல் இருக்கான இல்லை. தலித்துகளும் தமிழர்களும் இரண்டு வெவ்வேறு பகுதியில் வாழ்றாங்க. அவர்களுக்கு நல்லது என்பது அவர்களுக்கு கெட்டதாக இருக்கிறது, இவர்களுக்கு கெட்டது என்பது அவர்களுக்கு நல்லதாக இருக்கிறது. இவர்கள் உரிமை போராட்டம் நடத்தினால் அது தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்படி ஒரு ஒட்டுமொத்த அடையாளத்தின் கீழ் இவர்களை திரட்டினால் அது எளிய சமூகங்களின் மீதான வன்முறையாக நிகழ்வுங்கிறார். நுட்பமா இதெல்லாம் நான் வாசி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆக இப்படிப்பட்ட பார்வையில் இருந்துதான் நான் உருவாகி வந்தேன். இந்த சமூகத்தின் மீது பார்வையை, சமூகத்தின் மீது போராட வேண்டும் என்ற வெளியை, சமூகத்தில் நேர்மையாக இருக்கணும், துணிவாக இருக்கணும் என்ற கருத்தை என்னுடைய தந்தையாரிடம் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த சமூகத்தை பார்க்கிற பார்வை ஐயா மார்க்ஸ் நான் கற்றுக்கொண்டேன்.
அவர் கூட நான் கலந்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு நமக்கு. அப்ப எல்லோரும் தலைவருடைய போராட்டங்களை பற்றி பேசுவாங்க, ஆனால் தீர்வுகளை பற்றி கேள்விக்குள்ளாக்குவாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்க கூடாது. ஆனால் தீர்வை விட்டுக் கொண்டவர் ஐயா மார்க்ஸ் அவர்கள். ஒரு தலித்தாக வாழ்வதற்கு தான் இந்த மதமும் சாதியும் தீண்டாமையும் எவ்வளவு அவர்களை பாடாய் படுத்துகிறது, நீண்ட காலமாக படுத்திக் கொண்டிருக்கிறது அவங்கதான் புரிஞ்சிக்க முடியும். அப்ப வெளியிலிருந்து வருபவர்கள் இவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒழிய இவர்கள் அனுபவிக்க முடியாது. ஆக மற்றவர்கள் எல்லாம் உமர் ஃபாரூக் அவருடைய போராட்டத்தை மெச்சுவார்கள். அது கூட அவர் புத்தகத்தில் எழுதார். பிற சாதிகளிலிருந்து வருபவர்கள் இந்த தலித்துகள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் கவலைப்படுவார்கள், கண்ணீர் விடுவார்கள், மருந்து போடுவார்கள். ஆனால் தலித்துகள் திருப்பி அடிப்பதை முன்போது அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறார் எழுதார் டி. உமர் ஃபாரூக். அப்ப இங்க புரட்சிகரவாதிகள், இங்க நம்ம ஜனநாயகவாதிகள் இவர்களுடைய பெரும்பாலான அணுகுமுறை என்பது, நாம் பாதிக்கப்பட்டால் நம்மை சந்திப்பார்கள், நமக்கு ஆறுதல் சொல்வார்கள், நமக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள். ஆனால் பாதிக்கப்பட்டவனை திருப்பி அடித்து சொல்வதற்கு எந்த இங்கே புரட்சிகரவாதிக்கும் ஜனநாயகவாதிக்கும் துணிவு கிடையாது. ஏனென்றால் அவர் சமூகம் தான் பாதிக்கப்படும். ஆக திருப்பி அடி என்று தலைவர் உமர் ஃபாரூக் சொன்னார். அதை வழிமொழிந்தவர் ஐயா மார்க்ஸ் அவர்கள். எளிய மக்கள் திருப்பி அடிப்பதை விரும்பக்கூடியவர். பேச்சுக்கள் பலமுறை நான் பார்த்திருக்கேன். ஆக அவரோடு பழகிய எண்ணற்றவர்கள், எண்ணற்ற பேர் இருந்தாலும் கூட கடைசி அவருடைய வாழ்க்கையை தொகுத்து நமக்கு கையளிக்கக்கூடிய ஒரு மகத்தான பணி ஐயா மார்க்ஸ் செய்திருக்கிறார். ஒரு தலித்து போராளியின் வாழ்வு அவர் ஒரு அதிகாலை அவர் இறந்து போவதற்கு 2 மாதத்திற்கு முன்பாக எனக்கு ஒரு அழைப்பு வந்ததுன்னு சொல்றாரு ஐயா மார்க்ஸ். ஒரு புத்தகத்தில் எழுதார், ஐயா டி. உமர் ஃபாரூக் அவர்கள் இறந்து போவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு அவரிடம் ஒரு அழைப்பு வந்தது. நான் பதைப்போடு போய் அந்த அழைப்பை நான் எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னு சொன்னோம்னா, எனக்கே ஒரு குற்ற உணர்வு. 2 மாதங்களுக்கு முன்பாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஆஞ்சியோ செய்து வீட்டில் இருக்கிறார். அவரை சென்று நாம் பார்க்கவில்லையே என்ற குற்ற உணர்வோடு அந்த அழைப்பை நான் எடுத்தேன். அப்ப எதிர்முறையில் உமர் ஃபாரூக் அவர்கள் எங்கே இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறீர்கள் அழைப்பு போட்டு ரொம்ப படபடப்பாகவும் கோபமாகவும் தலைவர் டிஎம் இருந்தாரு. என்னால் புரிந்து கொள்ள முடியல. ஏன்னு கேட்டேன். பேர் மணியரசன் என்ற தமிழ் தேசியவாதி சாதி ஒழிப்பும் அம்பேத்கர் என்ற தலைப்புல அண்ணல் அம்பேத்கரை பார்ப்பனியத்திற்கு சேவை செய்பவர் என்று விமர்சனப்படுத்தியிருக்கிறார். அது குறித்து நீங்க உடனடியாக ஒரு மறுப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து நீங்க மறுப்பு எழுதுங்க, நீங்க தயவு செய்து. அம்பேத்கர் குறித்து ஒரு அவதூறை அந்த பேர் மணியரசன் எழுதியிருக்கிறாரு. அம்பேத்கர் இந்துத்துவத்திற்கு ஒரு சேவை செய்தவர் என்று எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அப்ப அது குறித்த அந்த புத்தகத்தையும் கொடுத்துட்டு போன கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு எங்க அக்கா வீட்டில் போய் குடியேற்றத்தில் இருக்கார். அப்ப திரும்ப அவர் அழைக்கிறார், ஐயா இவர் சந்திக்கணும்னு, ஐயா உங்க இங்க சந்திக்கின்றார். இல்லை நீங்க வர வேணாம், நான் என்னுடைய மகள் வீட்டில் நான் மருத்துவ சிகிச்சையில் இருக்கேன். நீங்க உங்களை எழுத சொன்னேன், அந்த பேர் மணியரசன் நூலுக்கு மறுப்புரை, அந்த நூலை நானே இந்த சூழலில் எழுதிவிட்டேன் என்று எழுதி கொண்டிருக்கிறேன் என்று அறிவிக்கிறார். அப்ப மார்க்ஸ் கலக்கி போயிறார். இந்த சமுதாயத்தில் எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், மணிக்கணக்கில் மேடைகளில் முழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் மீதான கலங்கத்தை துடைப்பதற்கு இவர்கள் யாருக்கும் மனமில்லை. ஐயா உமர் ஃபாரூக் மனம் கனத்ததா கசிந்ததா அவர் எழுதினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தலைவர் அவர்கள் இறந்து போனார். எழுதுறாரு, சாதி இந்துக்களின் சிம்ம சொப்பனமாக மாவீரன் டிஎம் மணி இந்த மண்ணில் இருந்தார்கள். யாரும் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு உருவானவங்களே சொல்ல மாட்டாங்க. முக்கியமா எங்கள் தலைவருக்கு பிறகு தலைமை ஏற்கனும் நிறைவேறும் சொல்ல மாட்டார்கள். சாதி இந்துக்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒருவன் இந்த மண்ணில் இருக்கணும்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், ஒரு அரசியல்வாதியை விட ஒரு சமூக போராளி 1000 மடங்கு தீரமிக்கவர். ஒரு அரசியல் போராளிக்கு அரசு மட்டும்தான் எதிரி. அவன் சிறைக்கு சென்று விட்டால் அவன் வரவேற்பதற்கு ஏராளமான பேர் இருப்பார்கள். ஆனால் ஒரு சமூக போராளிக்கு அரசும் எதிரி, சாதி சமூகம் எதிரி, சொந்த சமூகத்தின் விரோதிகள் எதிரியாக இருப்பார்கள். ஆக எல்லோரையும் அவன் பகிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்ப ஒரு அரசியல்வாதியை விட ஒரு சமூக போராளி 1000 மடங்கு தீரம் மிகுந்தவன் என்று சொன்னார். அப்படித்தான் ஒரு தீரம் மிகுந்த போராளியாக சாதி இந்துக்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். எனக்கு முன்பாக பேசிய ஒரு தோழர் சொன்னார், அவர் நினைத்திருந்தால் என்ன சொன்னார், கோடீஸ்வரராக ஆகியிருக்கலாம். அரசு அதிகாரத்தை அடைந்தவர்கள், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள்,
மிக கோடான கோடிகளில் புரண்டவர்கள் வாரிசுகள் எல்லாம் யாரும் இந்த சமூக போராட்டத்திற்கே வருவதில்லை. ஒரு சாதாரண வார்டு மெம்பர் பதவியை கூட அனுபவிக்காத ஐயா கோடிகளில் புரள்வதற்கெல்லாம் இங்கே தகுதியே கிடையாது. எத்தனை மனிதர்கள் விடுதலை பெற்றார்கள். ஐயா எழுந்தார்ல, 1000 பேர்களின் பிறவி இழிவை விழித்த உமர் ஃபாரூக். 1000 குடும்பங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனால் 5000 குடும்பங்களாக மாறும். ஒரு குடும்பத்திற்கு 5 இருந்தால் கூட 25,000 பேர் ஐயா உமர் ஃபாரூக்கால் விடுதலை பெற்ற சமூகமாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் வாழ்க்கை. ஆக மக்களை திரட்டினோம், கோஷம் எழுப்பினோம், கவர்ச்சிகரமாக வழி நடத்தினோம், அவர்களை சிறைப்படுத்தினோம், நாம் கூட்டணி வைத்தோம், கூட்டணி தயவில் நாம் லட்சம் கூட்டங்களை கூட்டினோம் என்பதெல்லாம் வரலாறு கிடையாது. எத்தனை பேர் நம்மால் விடுதலை பெற்றார்கள் என்பதுதான் ஒரு வரலாறு. ஒரு தலித்து போராளியுடைய வாழ்வு இங்கே எல்லோருக்கும் எதிராக இருக்கும். நினைச்சு பாருங்க, உண்மையிலே சொல்றேன். காலையில ஒரு 4:30 மணிக்கு எழுந்துச்சு இன்னைக்கு நான் என்ன பேசுவது ஐயா மார்க்சி பட்னருடைய அந்த தலித் போராளியுடைய புத்தகத்தை எடுத்தேன். எனக்கு ஒரு மணி நேரம் என்னுடைய கண்ணீரை என்னால் அடக்கவே முடியல. நான் தந்தை புத்தகம் நான் அழுததே கிடையாது. தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருப்பதால் அப்படி எனக்குலாம் கண்ணீர் வராது. நான் எழுதிய புத்தகத்தை படிக்கிற பொழுது ஒரு மணி நேரம் என்னால் கண்ணீரை அடக்கவே முடியல. ஓடிக்கிட்டே இருக்கு. எழுதுறாரு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏழை எளிய மக்களை கைவிடாமல் எல்லோரையும் எதிர்த்து நின்று கடைசி காலகட்டத்தில் இயக்கமே பலவீனப்பட்டாலும் பரவாயில்லை என்று இணையறிவு நீங்க இஸ்லாமிய மருந்து என்று எல்லாவற்றையும் உதவி தள்ளி வெளியேறாங்கல்ல, அதுதான் ஒரு விடுதலை. இதற்கு மத்தியில் அவர்கள் எவ்வளவு சிரமங்களை சந்தித்தார்கள். நாங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருப்போம். நாங்க 7 பேர். நாங்க ஒரு நாள் கூட எங்க தந்தையார் நாங்க பார்த்ததே கிடையாது. 12 மணிக்கு தான் சமூக போராட்டங்களை எல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வருவார். அதிகாலை 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு எல்லா வேலைகளையும் செய்வார்கள். இப்ப 7 பேரையும் விட்டுவிட்டு சமூகத்திற்காக பல்வேறு சிறைகளை ஏற்று ஆரம்ப கல்வி கூட பயிலாத ஒரு போராளியின் பின்னால் ஆயிரக்கணக்கான படித்த பட்டதாரிகள் இந்த மண்ணில் தருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு தலைமை கொடுப்பது என்பது மிக சவாலானது. அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட்களாக இருந்து கொண்டு தலைமை கொடுத்தரலாம். அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு, பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு, அவருடைய பொருளாதார பற்றாக்குறை தேவையை பயன்படுத்திக் கொண்டு அரசியல் கட்சிகள் போல ஆட்டு லோன் வாங்கி தர, மாட்டு லோன் வாங்கி தரன்னு இப்படி அவர்களுக்கு ஆசை கூட்டி அவர்களை வழிநடத்துவது என்பது எளிதானது. ஆனால் போராட்ட களத்தில் தன்னையும் ஒப்படைத்துக் கொண்டு தன் தோழர்களையும் தலைமையை ஒப்படைத்துக் கொண்டு வாழ்வது சவாலானது. படிக்கிறோம்ல, சொன்னார்ல அவரு யூனுஸ் சொன்னார்ல, தலைவனுக்காக தொண்டர்கள் சரி சென்றிருக்கிறார்கள், தலைவனுக்காக தொண்டர்கள் தியாகங்கள் செலுத்திருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்களுக்காக தலைவன் சரி சென்ற வரலாறு ஐயா உமர் ஃபாரூக்குடைய வரலாற்று. ஆயுள் தன்னை சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு சாதாரண ஒரு நிகழ்ச்சி கூட்டா கூட இளைஞர்கள் அச்சப்படுகிறார்கள். நீ வந்தோம்னா ஏதோ கேஸ் விழுந்துடும், வேலைக்கு போக முடியாது அப்படிலாம். ஆனால் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்லை, தோழர்களுக்கு நேர்மையாக இருந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த இயக்கத்தை வழிநடத்திய பிறகு எத்தனை பேர் எஞ்சி இருந்தார்கள் அந்த கேள்விதான் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அவர் இங்கே கோஷி மணியோடு கூட்டு வைத்தவர் கிடையாது. எங்களுடைய அரசியல் அன்பழகனோடு ராமநாதனோட கூட்டு வைத்தவர் கிடையாது. எந்த திமுக அதிமுக அவருடைய எந்த அரசியல்வாதியோடும் அவர் கூட்டு வைத்தவர் கிடையாது. திருப்பனந்தாள், காசி மடம், பண்ணை, நிலச்சுவந்தர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் எதிர்த்தார். அரசியல்வாதிகளை எதிர்த்தார். எல்லோரையும் எதிர்த்து நின்றார்ல. இப்ப அவரிடமிருந்து எந்திரித்தவர்கள் எத்தனை பேர் ஏன் வெளியேறினார்கள்? வெளியேற சாதித்தது என்ன? அது ரொம்ப முக்கியமான படிப்பு. எல்லா தலைவர்களை பற்றியும் போற போக்கு 2 வார்த்தை விமர்சனம் சொல்லிவிட்டு சென்று தனிமைப்படுத்தான் இருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு முன்பாக பார்த்தேன். கும்பகோணத்துல ஒரு திமுக தலைவருக்கு பிறந்த நாள். என் தலைவரோடு இருந்து கொண்டு மிக சுயமரியாதையோடு தீர்க்கமாக போராடி அத்தனை பேர் பஸ்ஸில் சாலை வச்சு முன்கீழ்ச்சி நிற்கிறாங்க தலைவருக்கு கொண்டு போறது. ஒரு தலைமுறை கடந்து அடுத்த கட்டத்துக்கு சமுதாயம் பயணிக்காமல் அப்படியே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆக அரசியல் கட்சிகளை நத்தி பிடித்து அவர்களுக்கு சால்வைகள் அணிவித்து அவர் மனம் குளிர் வகையில் கடந்து கொண்டு இப்படிலாம் இன்றைக்கு தலித் அரசியல் என்பது ரொம்ப பாடுபட்டு போயிருக்கிறது. ஆக ஐயா உமர் ஃபாரூக் வாழ்க்கையிலிருந்து இந்த சமூகம் தன்னை மீட்டுருவாக்கம் செய்து கொள்ளலாம். அவர் யாரை எதிரியாக முன்னிறுத்தினார்? எந்த இடத்திலும் ஒட்டுமொத்த சாதி வெறியர்களை, சாதி இந்துக்களை எதிராக முன்னிறுத்தியது கிடையாது.
எந்த இடத்திலும் அடித்தட்டு மக்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அவர் மக்களை எந்த காலகட்டத்தில் குறை சொன்னதே கிடையாது. கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக குறை சொல்வார், அடித்தட்டு மக்களை குறை சொல்லவே மாட்டார். மக்களை நேசித்தார், ரொம்ப ரொம்ப நேசித்தார். மக்களை நேசித்து அப்படி நேசிப்பவர்களால் மட்டும்தான் தொடர்ச்சியாக இருக்க முடியும். நீங்க சொன்னாங்கல்ல, ஒரு போராட்டத்தில் வீரம் வந்து மட்டும் போராட்டத்தில் நின்றலாம், ஆனால் சித்தாந்த நிலையை நீண்ட காலம் இருக்க முடியாது. அவர் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினார். இந்த மண்ணில் தலித் அரசியல், தலித் கலை, தலித் இலக்கியம், தலித் பண்பாடு, தலித் கலாச்சாரம் என்று 1990களில் அந்த அம்பேத்கர் நூற்றாண்டை முன்னிட்டு இங்கே NGO-க்கள் முன்வைக்கப்பட்ட அத்தனை அரசியலை தலைகுப்புறமாக இந்த மண்ணில் கவிழ்த்தவர் ஐயா டி.எம். மணி அவர்கள். அன்பு அவன் அடித்து என்னை பறையடிக்க சொன்னான். இன்னைக்கு நம்ம கலையை நம்மளே அடிச்சுக்கிறோம். முன்பு கல்வி இல்லாததால் இவன் வந்து கொச்சை தமிழை பேசினான். இன்னைக்கு அந்த கொச்சை தமிழை தலித் இலக்கியம் என்று முன்வைக்கிறோம். ஒதுக்குதலும் ஒதுங்குதலும் பார்ப்பனியம் அப்படிங்கிறார்கள் அம்பேத்கர். ஒன்னு ஒதுங்கிடும், ஒன்னு ஒதுக்கிடும். அப்படி தலித்து கலை, தலித் இலக்கியம், தலித்து பண்பாடு எல்லாம் ஒதுக்குதல் ஒதுக்குதல் அடிப்படையான ஒரு பார்ப்பனியத்தை வெளிப்பாடுன்னு சொல்றாரு. ஒரு நுட்பமான பார்வை இன்னும் சொல்றாரு ஐயா மார்க்ஸ். மிகப்பெரிய சித்தாந்தங்களுக்கு, இயக்கங்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஐயா உமர் ஃபாரூக் அவர்களுக்கு வழிமுறை மட்டும்தான், தீர்வு கிடையாது. நிலமே தீர்வும்பாங்க. இணைத்து ஒரு இயக்கத்தை நடக்க முடிகிறதா? மதவாத அமைப்புகளிடம் கையேந்துவது, தமிழ் சேவா சங்கத்திடம் கையேந்துவது, இதுவெல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்கிறதோ எல்லாவற்றிலும் கையேற்றக்கூடிய கும்பலாக இந்த மக்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்களே மாறி இருக்கிறார்கள். ஆக ராஜவேலு போன்றவர்கள்லாம் நீண்ட காலங்கள் நம்ம வந்து மக்கள் அதிகாரம் ஜெயபாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக நாம் போராடி வருகிறோம். எந்த இடத்திலும் சோரப்படுவதில்லை. சித்தாந்தங்கள் எவ்வாறு இருந்தாலும் கூட இணைந்து இருக்க வேண்டிய இடத்தில் இணைந்து இருக்கும். குறிப்பாக இஸ்லாமியர்களோடு இணைந்து இருக்கும். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் விடைபெறுகிறேன். என் தந்தையார் இறந்த பொழுது கட்சியிலிருந்து 4 பேர் தான். என் தந்தையார் இருந்த பொழுது கட்சியிலிருந்து 4 பேர் தான். ஐயா JPR, அண்ணன் ரமேஷ், அண்ணன் பாண்டியன், இப்படி ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். யாருமே இல்லை. அடுத்த கட்டமா இந்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு யாருமே இல்லை. 4 பேரும் அவர்களுக்கும் பெரிய மக்கள் பின்னணி, மக்கள் போராட்டங்கள் போய் சந்திக்காமல் இருந்தவர்கள் தான். அந்த 4 பேர் சேர்ந்து என்னை அழைத்து எனக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் போட சொன்ன ஐயா JPR நீங்க ஏற்றுங்க, அந்த மாசிராமன் நடந்து விட்டாருன்னா நீங்க ஏற்றுங்க. நான் யாரும் ஏற்காத சூழலில் தான் இந்த தலைமை பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்று 15 மாவட்டங்களுக்கு மேலாக அமைப்பை நான் விரிவுபடுத்திருக்கிறேன். எண்ணற்ற போராட்டங்கள், எண்ணற்ற வழக்குகள் ஓய்வறியாமல் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் யாருமே கிடையாது. இன்றைக்கு ஒரு பக்கம் சாதி இந்துக்களை, மதவெறியர்களை, மடம் கோயில் எதிர்த்து நிற்கிறோம். இன்னொரு பக்கம் என் தந்தையார் பிரித்து சென்றவர்கள் பெரியவர்கள் எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க.
அவர் எதிர்க்க வேண்டியவர்களோடு கைகோர்த்துக் கொண்டார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு அநீதி. எதிர்க்க வேண்டியவர்களோடு கைகோர்த்துக் கொண்டு பலப்படுத்த வேண்டிய எங்களை எல்லாம் அவர்கள் எதிரிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். பட் ஆனா அதை பத்தி நான் பொருட்டாவே நினைக்கல. எப்படி தந்தையாரை எதிர்த்து இங்க சாதி சிம்ம சப்பனமா இருந்தாரோ, நானும் அப்படி ஒரு சிம்ம சப்பனமான ஆளாக இந்த மண்ணில் உருவாகும். தந்தையாரை நான் வழி நடத்தேன். அவருக்கு மகனா பிறந்ததா நான் இதை சொல்லல. நான் அவர் குடும்பத்துக்கு வெளியே பிறந்தா, அவரை வாசித்திருந்தா கூட நான் இப்படிதான் நடந்திருக்கேன். இந்த சமுதாயத்திற்காக தன்னை முழுவதுமாக வறுமையிலும் இல்லாமையிலும் கல்லாமையில் சூழ்நிலையிலும் குடும்ப சூழலிலும் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு தலைவனை இந்த சமுதாயம் கொண்டாட மறந்திருக்கிறது. உண்மையில நான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களோடு நான் குழந்தையில பல அரசு ஊழியர்களுக்கு வீட்டுக்கெல்லாம் சென்னேன். இப்படி செல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் தந்தையாரை பற்றி செய்திகளை பகிர்ந்து கொண்டதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. எப்படிப்பட்ட எல்லோரும் என் தந்தையை நேசிக்கிறாங்க. தலைமையிலாக வந்தவர்கள் தான் விலை போனார்கள், தடமாறினார்கள். ஆனால் தொண்டர்களாக இருந்தவர்கள் அவரை இன்றவரை நேசித்துக் கொண்டே இருக்காங்க. உண்மையிலே வெளியில தெரியல யாருக்கும். நான் ஒவ்வொரு வீடா போகும்பொழுது உட்கார்ந்து அண்ணன் தமிழ்ச்செல்வனோட 10 நிமிடம் 15 நிமிடம் அரை மணி நேரம் உட்காரும் பொழுது அவர்களின் தந்தையாரை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் தான் இருக்குல்ல, அதெல்லாம் ஆவணப்படுத்தும். எந்த தலைவனை பற்றியும் அப்படி சொல்ல முடியாது. மார்ச்சுடைய 75வது பிறந்த நாள்ல நான் கலந்துக்கிட்டு பேசிட்டு வரும்பொழுது அந்த நிகழ்ச்சியில விசிகாவிலிருந்து ஒரு கலந்து கொண்டார். வேதாரண்யத்தை சேர்ந்த ரவி நினைக்கிறேன், தொழிலாளர் அமைப்புல மாநில பொறுப்பாளர். தமிழகத்தின் வீரியமிக்க தலைவர்களை பட்டியலிட்டால் முதலிடத்தில் மாவீரர் டி எம் மணி வருவார்னு அவர் சொன்னார். இப்ப ஒரு தலைவன் மறைந்து போயிருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த தலைவன் என்பவன் மறைந்த பிறகும் மக்களை வழிநடத்த வேண்டும். அப்படி மறைந்தும் வழிநடத்தக்கூடிய தலைவனாக பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கிறார். அவர் வழியில் பயணித்த ஐயா உமர் ஃபாரூக் இருக்கிறார். ஆக ஒரு தலைவனுடைய அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே நாங்க இந்த விருதுகளை யாருக்கு வழங்கணும்னு சொன்னோம்னா, திமுக, அண்ணா திமுக, இப்படி பெரிய அரசியல் கூட்டணி கட்சிகள் அப்படி யாரும் வழங்கவே இல்லை. இந்த அரசியல் இந்த அதிகார வர்க்கத்தால் கண்டுகொள்ளப்படாமல் போராடியவர்கள், அனைத்திடமும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டுக் கொடுத்து சிறைப்பட்டவர்கள், வதைப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கொண்டு நாங்கள் முதல் விருது நான் மயிலாடுதுறை முத்துசாமி அண்ணனுக்கு வழங்கும். மயிலாடுதுறை முத்துசாமி அண்ணன் அந்த பகுதியில் தீவிரமாக போராடியவர். அடுத்தது அண்ணன் ஆர்பிஎஸ் ஸ்டாலின், குழந்தை மிகப்பெரிய ஒரு திராவிட கழக சிந்தனையாளர் ஆர்பிஎஸ் ஸ்டாலின், அவருக்கு வழங்கணும். அடுத்தது நம்ம யாருக்கு தஞ்சை ராமமூர்த்தி எழுதியிருக்கிறார். 82 கொலை வழக்குல எல்லோரையும் தன் வீட்டில் தங்க வைத்துக் கொண்டு இந்த சமுதாய ஒரு தலைவனை மீட்டுக் கொடுத்தோம். அன்னைக்கு தஞ்சை ராமமூர்த்தியார் தலைவர் டி எம் மணியை மீட்டெடுக்கணும்னு சொன்னோம்னா அதற்கு பிறகு தலித் அரசியலே இந்த மண்ணில் இருந்திருக்காரு. அதனால 3வது விருதை தஞ்சை ராமமூர்த்தி நம்ம வழங்கணும். அடுத்தது ஐயா இளையவருமாளோடு தலைவர் டி எம் முரண்பட்டாலும் கூட என்னுடைய காலத்தில் இளையவருமாள் குடும்பத்தாரை அழைத்து ஐயா இளையவருமாளுக்கு விருது வழங்கணும். நான் டாக்டர் ரஞ்சித் மூலம். 5வது விருது பறையொழிப்பு பாடல் ரெட்டியூர் பாண்டியனுக்கு வழங்கணும். அடுத்ததாக கேபிஎஸ் மணிக்கு வழங்கணும். ஐயா கேபிஎஸ் மணிக்கு வழங்கணும். அடுத்தது பொடிக்கால் ஷேக் அப்துல்லா, எப்படி தந்தையாரை போலவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக தீர்வை கண்டார், அது பொடிக்கால் ஷேக் அப்துல்லாவுக்கு வழங்கணும். கடந்த ஆண்டு மனித உரிமை போராளி, மிகச்சிறந்த ஒரு ஜனநாயகவாதி ஐயா வழக்கறிஞர் போ ரத்தினம் அவர்களுக்கு வழங்கும். இவர்களெல்லாம் சமகாலத்தில் எந்த அரசாலும் கௌரவிக்கப்படாதவர்கள், ஆளுங்கட்சியாலும் இவர்கள் கொண்டாடப்படாதவர்கள், ஒரு ஏழை எளிய மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு அவர்களால் பயணிப்பவர்கள், அதனால் எண்ணற்ற துன்ப துயரங்களை அனுபவிப்பவர்கள். அந்த வரிசையில் தான் ஐயா மார்க்ஸ் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான விருதை நாம் வழங்கியிருக்கிறோம். அதை பெற்று ஏற்புரை வழங்கிய உங்களுக்கு நானும் இயக்கத்தினரும் உங்கள் குடும்பத்தினரும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தலைவர் எண்ணற்ற புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த புத்தகங்களை எல்லாம் தொகுத்து ஒரு பெரும் தொகுப்பாக எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய என் அன்புக்குரிய பெரியவர்கள், தாய்மார்கள்,